எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆடி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை இல்லையா? ஏதாவது ஒரு தருணத்தில் தான் சாதகமான பலனை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுப்போம். எந்த நேரம் அந்த சாதகமான நேரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிடணும்னா நம்மளுடைய ஜாதகத்தை தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை உருவாக்கி ஜோதிடத்தை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக தான் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாதுன்ட்டு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. வரக்கூடிய ஆடி மாதம் வியாழக்கிழமை அதிகாலை பிறக்கப்படுது. இதில் ஒரு ஆச்சரியம் ஒன்று இருக்குங்க. என்ன சார் ஆச்சரியம் அப்படின்னா, ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 4வது மாதத்தில் மீனராசி மேச லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. உங்களுடைய ராசிநாதன் கன்னி ராசியாதிபதி புதன் கன்னி ராசிக்கு 11வது பாவகத்தில் சூரிய பகவானோட சேர்ந்திருக்கார். இது ஒரு நல்ல நேரம், மன அழுத்தம் நீங்கக்கூடிய நேரம். பொதுவாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் பிரதானமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையலைன்னா மன அழுத்தம். இது ரெண்டுத்துக்கும் பஞ்சமே கிடையாது. அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. இந்த ஆடி மாதத்தில் மன அழுத்தம் நீங்க போகுதுங்க. உங்களுடைய ராசியாதிபதி புதன் 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரம், கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் புதன் தானுங்க. உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவரும் புதன் தானுங்க. அப்போது யாருக்கு இந்த பிராப்தம் இல்லை? கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிராப்தம். ஏதாவது ஒரு வகையில் சாதிக்கணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க. படிப்பறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, குருகுலத்தில் ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க அதிகமாக இருப்பாங்க. சமூக சேவையில் இருக்கிற நண்பர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க அதிகமாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறவங்க இந்த கன்னிராசியில் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. கன்னிராசியாதிபதி புதன் 11வது பாவகத்தில் இருக்க சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய சூழல் வெளியூர் வெளிநாடு போன்ற விஷயங்கள் வந்து சேரும். சார், ரொம்ப நாளாக நான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, முடியல. 6 வருஷமாக 7 வருஷமாக நான் பலவிதமான நிறுவனங்களுக்கு இன்டர்வியூ போயிட்டுருக்கிறேனுங்க, ஒன்றும் செட் ஆகலைங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியாதிபதி சூரியனோட சேர்ந்து உங்களுடைய ராசியாதிபதி சுயசாரத்தில் இருக்கக்கூடிய சூழலால் நிச்சயமாக வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாடு போகலையன்ற கவலை ஒரு சிலருக்கு இருக்கும், ஏன்டா வந்தோன்ற கவலை ஒரு சிலருக்கு இருக்க தான் செய்யுது. எந்த வேலைக்காக போனோமோ அந்த வேலை இல்லாமல் கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வெளியூர் லாபமும் சரி உள்ளூர் நஷ்டமும் சரி, அங்கிட்டே நான் இருந்திருந்தால் பரவாயில்லன்னு சங்கடப்பட்டுட்டு இருக்கிற கன்னிராசி நண்பர்களும் இருக்க தான் செய்கிறீங்க. இந்த நேரத்தில் அப்படி வெளிநாடு போய் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த சிரமங்கள் கம்மியாக, நான் ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன், மன அழுத்தம் நீங்குங்கன்னு சொல்லிட்டேன். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு 10ஆம் தேதியே வரார், தொழில் ஸ்தானத்துக்கே வரார். ஏங்க, தனகாரகன் தனஸ்தானாதிபதி சுக்கிரன், தனகாரகன் குரு. தனகாரகன் தனஸ்தானாதிபதி இருவரும் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு வந்து சுபஸ்தானன் சொல்லக்கூடிய 4வது பாவகத்தை பார்க்குறாங்க. அருமையான நேரம், அற்புதமான நேரம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அசுரகுருன்னு சொல்கிறவர் சுக்கிரனை, தேவகுருன்னு சொல்லக்கூடியவர் குரு பகவானை. இப்போ
இப்போ இருவருடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தைரியஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு வந்து அவருடைய பார்வையும் 4வது பாவகத்தில் படும். குருமங்கள யோகம் ஏற்படும். ஏற்கனவே நமக்கு புதனாதித்ய யோகம், அப்போ குருமங்கள யோகம். மண்மனை உருவாகிறதுக்கான நேரமுங்க இது. எத்தனையோ பேர் கை நிறைய காசு பணம் வச்சுருந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். 4 முறை 5 முறை வீடு வாங்கணும்னு அட்வான்ஸு கொடுத்து அட்வான்ஸு தான் திரும்பி வாங்கியிருக்கிறோமே தவிர மீதி பணத்தை கட்டி வீடு வாங்கியிருந்திருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சூழலால் அந்த தடைகள் நீங்க போகுது. மண்மனை வாங்குறதுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது. வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது. பெரியவங்க சொல்லுவாங்க அழகா, எப்படின்னா குதிரை கொள்ளு திங்குதுன்னா பார்க்குற கழுதைக்கு வயிற்றெரிச்சல். நல்லா கேளுங்க, குதிரை கொள்ளு திங்குதுன்னா பார்க்குற கழுதைக்கு வயிற்றெரிச்சல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு 4 பேர் காரணமாக இருக்கிறாங்க, உறுதுணையாக இருக்கிறாங்கன்னா உங்களுடைய சங்கடத்துக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டிய 40 பேர் இருப்பாங்க. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. சரியா? அப்போது அந்த தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய நேரமாக இந்த ஆடி மாதம் வரும். ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 3ஆம் தேதி வரை குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறதும் சிறப்பு. திருமணத்தில் இருக்கிற தடைகளெல்லாம் நீங்க போகுது. சில பேர் இந்த கன்னிராசியில் பிறந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 35 வயசு ஆகுதுங்க, 36 வயசு ஆகுதுங்க, என் ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லை, ஒருவேளை தோஷம் ஏதாவது இருந்திருந்தால் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிருக்குமான்னு தெரியல, எனக்கு நான் பார்த்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகுது, இல்லை என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் ஆகுது, எனக்கு நடக்கலைங்க, என் ஜாதகம் சம்சாரி ஜாதகமா இல்லை சன்னியாசி ஜாதகமானே எனக்கு தெரியல அப்படின்ற ஆதங்கத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்வீங்க. இந்த நேரம் ஆதாரத்தை சொல்கிறேனுங்க, ஆதாரம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேனுங்க. உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்துக்கு அதிபதி. முக்கியமாக கல்யாணத்துக்கு நம்ம பார்த்துக்கிடணும். 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா திருமணஸ்தானாதிபதி குரு. 10வது பாவகத்தில் திருமண காரகனோட சேர போகிறார். திருமண காரகன் யாருங்க? சுக்கிரன் தானே. சுக்கிரனுடன் சேர போகிறார். இந்த 12வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன், அவர் வந்து ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு கிரகம், கணவன் மனைவியாக ஆக்கக்கூடிய ஒரு கிரகம் 12வது பாவகத்துக்கு அதிபதி. 12வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்தில் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த சாரத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் இருக்கிறது சிறப்பு. 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதி திருமண காரகனுடன் சேர்றது சிறப்பு. இதனால் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். சார், ஆடி மாதத்தில் வரவு செலவு வச்சுக்கிறது இல்லை, வரன் பார்க்கறது இல்லை, போகிறதில்லை அப்படின்னு ஆடி மாதத்தில் என்ன கல்யாணமாக பண்ண சொல்கிறேனுங்க? இல்லையே, உறுதி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். அதுபோக பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். அது எந்த வகையில் அப்படின்னா 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 10வது பாவகத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வருவார். எப்போ? 10ஆம் தேதி. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருவாரே. அப்போது தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு செவ்வாய் சாரம் கொடுத்து செவ்வாய் உங்கள் ராசியில் நிற்க செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி தனகாரகனுடன் சேர்றாரு. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். சில பேர் இருக்காங்க, எப்படின்னா 10,000 ரூபாய் சம்பாரிச்சனுங்க, செலவு 15,000 ரூபாய் வந்தது. 15,000 ரூபாய் சம்பாரித்தா செலவு கம்மியாகும்னு 15,000 ரூபாய் சம்பாரிச்சனுங்க, 20,000 ரூபாய் செலவு வந்தது. 20,000 சம்பாரிச்சனுங்க, 40,000 செலவு வந்தது. இன்றைக்கி 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறனுங்க, ஒத்த பைசா நிற்கல. இந்த ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. அந்த ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தால் கரெக்டாக 12ஆம் தேதி, சரியாக ஆடி 12ஆம் தேதி ஏற்படக்கூடிய கிரக சூழலால்
அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. அப்போ அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள், பணப்பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் இந்த பிரபஞ்சம் தராது. இந்த பிரபஞ்சம், அது கடவுள் நீங்கள் சொன்னாலும் சரி, விதின்னு சொன்னாலும் சரி, இல்லை பிரபஞ்சம் சொன்னாலும் சரி, அது ஏதோ ஒரு வார்த்தை நீங்கள் போட்டுக்கோங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த ஒரு சக்தி எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஏதாவது ஒரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அந்த மாதிரி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்கன்னா, ஏன்டா இருக்கோம் எதுக்குடா இருக்கோன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லைனா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படி சொன்னவங்கெல்லாம், அப்படி இருந்தவங்கெல்லாம், ஊர் விட்டு போனவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் சொந்த ஊரில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு 10 பேருக்கு கடனை கொடுத்துக்கிட்டு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாறும்னு சொல்கிற மாதிரி கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய தருணத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரம், தேதி அப்படின்றது ஆடி 12ஆம் தேதி. ஆடி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார் ஒரு நாள் நமக்கான நாளாக வராதா? கோட்சார கிரகங்கள் நல்ல விதமாக இருக்குது. கோட்சாரம்னா என்னன்னா கோள்கள், சாரம் சொல்லுவாங்க. கோள்கள் அப்படின்னா கிரகம்னு சொல்லலாம். சாரம் அப்படின்றது நட்சத்திரம். ஒரு கிரகம் யாருடைய வீட்டில் இருக்கார் அப்படின்றத விட யாருடைய சாரத்தில் இருக்கிறார். சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது. அதுதான் கோள்கள், சாரம். வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய தருணம் வரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. பட்டம் பார்த்து பயிர் செய்யன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டு பயணித்து பாருங்கள். பட்டம் பார்த்து பயிர் செய்யன்னு சொல்கிறது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு பயணிச்சிங்கன்னா ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு வரக்கூடிய வளர்ச்சியை முழுமையாக அனுபவிச்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். இப்போவும் இப்படியெல்லாம் நீங்கள் கிடையாது. கன்னிராசியில் பிறந்தவங்க இப்படி கிடையாது, இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னன்னா எம்புட்டு சம்பாரிச்சாலும் நிற்கல சார், நிறைவாக இருக்கேன்னு சொல்ல முடியலை, நிம்மதியாக இருக்கேன்னு சொல்ல முடியல, ஏன்டா இருக்கேன் எதுக்குடா இருக்கேன்னு நினைக்கிற அளவுக்கு தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய இடத்துல நிறைய பேர் கன்னிராசியில் பிறந்தவங்க இருக்கீங்க. இது மாறும், மாற்றங்கள் வரும், சங்கடப்பட வேண்டாம். சந்தோஷப்படக்கூடிய நேரம், சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் வரக்கூடிய ஆடி மாதம் 12 தேதிக்கு மேலே. இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.